சிஸ்டம் அதிகமா யூஸ் பண்றமே கம்ப்யூட்டர் கிளாஸ் வாங்கலாம்னு போனேன். டே 29 Thursday. நான் ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பவே ஒன்னாயிடுச்சு. பசிக்கிட்டே சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு பார்த்தா இவரு இருக்காரு. Jan 25 வீடியோல மிட் நைட்ல உட்காந்துருப்பார்ல அவர்தான். நைட் ஆனா மக்கள் கிட்ட இருந்து அவர் காப்பாத்திக்கிற பணியில இருக்காரு. சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு படுத்துட்டோம். என்னமோ தெரியல, இந்த டேவே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆயாலா கேங் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ள நான் கிளம்பணும்னு பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டேன். ஆபீஸ் கிளம்பிட்டேன். துணிவு உங்கள் வெற்றியின் திறவுகோல். என்ன பொழப்பு, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மச்சான் வணக்கம். மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் மூடிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். வாழ்த்துக்கள். நீ பாத்தீங்களா? நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. ஆபீஸ்ல இருந்து கிளம்பி நான் மறுபடியும் மொபைல் கடைக்கு போனேன். சிம் மாத்தணும். அதுக்கு தான். ஏன்டா நாயே, அதுக்கு நீ ஏர்டெல் ஆபீஸ் போகணும் தானே கேப்பீங்க. தெரியுது, நான் தான் நிறைய வாட்டி போயிட்டு வந்துட்டேனே. கடைக்காரன் சொன்னான், தம்பி கட்சியா ஒரே ஆட்டம். சரின்னு பக்கத்துல இருக்க ஏர்டெல் ஆபீஸ்க்கு நானும் அவரும் நடந்தே போனோம். சிம் அப்டேட் பண்ண சொல்லிட்டான். அது ஈஸி தானே, பண்ணிக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா சிம் தான் எங்க அப்பா பேர்ல இருக்க. லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சேன். சரி பாத்துக்கலாம் கிளம்பிட்டேன். சிஸ்டம் அதிகமா யூஸ் பண்றமே கம்ப்யூட்டர் கிளாஸ் வாங்கலாம்னு போனேன். சார் ஐ செக்அப் பண்ணி பாக்குறீங்களா? இட்ஸ் ஃப்ரீ ஒன்லி. சரி ஃப்ரீ தானே செக் பண்ணலாம்னு உட்காந்துட்டேன். வைல்டா பவர் இருக்கு. சிஸ்டம் தெரியலன்னு சொல்லிட்டு கண்ணாடி பார்க்கலாம்னு வந்தேன் நான். என்ன தூக்கி லாக் பண்ணி உயிருக்குலாம் எந்த ஆபத்தும் இல்லையா, கண்ணாடி போட சொல்லிட்டாங்க. உங்க சேவைக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நான் ரூம்க்கே வந்துட்டேன். படுக்கலான்னு பார்த்தா வீடியோ எடிட் பண்ணோம். நாளை சந்திப்போம். வட்டா மாமே.